தித்திக்கும் தேர்ந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நான் உங்கள் இன்ஃபர்மேஷன் தேவா. ஹலோ மை டியர் ஐடி ஸ்கொயர். ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் வீடியோஸ் நிறைய வராமல் இருந்திருக்கும். அதுக்கு சில பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஒர்க் போயிட்டுருக்கேன், ஒரு பக்கம் நான் லேசியாகவும் மாறிட்டேன். அது நிறைய இருக்குது, அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போது இது எந்த பற்றின ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. அதாவது லைஃப்பில் எல்லாருமே ஒரு சுச்சுவேஷனில், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நான் லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த சொசைட்டியில் நாமளும் ஒரு இடத்துல வந்து பெரிய ஆள் ஆகணும், நமக்கான இடத்த பதிக்கணும் அப்படின்னு தோன்றலாம். அது வந்து 100ல் ஒரு 50% பர்சனுக்கு தோணும், 100க்கு 100% கூட தோணலாம். ஸோ அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது, அதாவது நான் நிறைய விஷயம் தப்பு பண்ணிருக்கேன் என் லைஃப்பில். இது எனக்கு தோணுனதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயம் தப்பு பண்ணதுனால தான், அதாவது நதி மாதிரி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்த என்னுடைய கோல் அப்படியே தேங்கி சாக்கடை மாதிரி நின்றுச்சு. இந்த தப்பெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுறாதீங்கன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. கொஞ்சம் லாங்காக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் மைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல நீங்கள் காலேஜ் முடிச்சிடுறீங்க. ஏன்னா காலேஜ் வரைக்குமே இந்த ஸ்கூலு இந்த காலேஜ் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஸ்கூல் முடிச்சிட்டோன்னா காலேஜில் லைஃப் நல்லாயிருக்கும், ஸ்கூல் தான், அதாவது 12th தான் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுதுன்னு ஒரு சொல்லுவாங்க. அதுவும் ஓரளவுக்கு உண்மை. 12th முடிச்சுட்டு காலேஜ் தான் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உண்மை தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரீங்கல்ல, அது வந்து சொசைட்டினா என்ன அப்படின்றத நீங்கள் இந்த காலேஜெலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வேலைக்குன்னு ஜாயின் பண்ணுறப்போ இல்லை வேலைக்குன்னு தேடுறப்போ தான் முதல்ல நம்ம சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்ட மனிதர்கள், இந்த சொசைட்டி எப்படிப்பட்டது, எப்படிலாம் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு ஒரு கண்ணோட்டத்தில் இந்த வாழ்க்கை ஒன்று கற்றுக் கொடுக்கும். அந்த பாடம் நீங்கள் எத்தனை டிகிரி படிச்சிருந்தாலுமே அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காது. அப்படிப்பட்ட அந்த பாடத்தை வந்து இந்த சொசைட்டி உங்களுக்கு ஒரு கண்ணோட்டத்தில் கற்றுக் கொடுக்கும். அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறன்றதை நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்கள் 12th முடிக்கிறீங்களா, 12th முடிச்சவங்க யாராச்சும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறன்றதை 12th முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நல்லா பாடுவேன், எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட படிப்பு படிங்க. இல்லை நான் வந்து கீபோர்ட் நல்லா வாசிப்பேன், எனக்கு அதில் இருக்குன்னா அது சம்மந்தப்பட்டதை படிங்க. இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்குன்னா ஃபிசிக்கல், அதாவது ஃபிசிக்கல் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, பிடி டீச்சர், ஸோ அதுக்கு படிங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த சம்மந்தப்பட்டதை நீங்கள் படிச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வரப்போ உங்கள் கெரியர், அதாவது உங்கள் ஆம்பிஷன் கோல் இருக்கு இல்லையா, அதுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இந்த படிப்பு அமையும். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆம்பிஷனுக்கும் உங்களுக்கு நான் இதை தான் பண்ண போகிறேன் காலேஜ் முடிச்சுட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதுக்கும் நீங்கள் படிக்கிற படிப்புக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த படிப்புன்றது உங்களுக்கு வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குமே தவிர, இந்த அளவுக்கு அதை நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அந்தளவுக்கு இது உதவாது. அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா. அப்போவே நீங்கள் 12th முடித்த உடனே என்ன சூஸ் பண்ணுன்றத தெளிவாக இருந்தவங்க. சரி, அதில் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலேஜ் முடிக்கிறீங்க இல்லையா, காலேஜ் முடித்த பிறகு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு முதல்ல என்ன வரும், முதல்ல நாம் யார், நமக்கு என்ன இருக்குது, நமக்கு திறமனும் எல்லாத்துக்குமே, மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே தனித்திறமைன்னு ஒன்று இருக்கும். அது நமக்கு என்ன இருக்குது, நம்ம அதை ட்ரை பண்ணலாமா, நம்மளால் ட்ரை பண்ண முடியுமா, நம்ம அதனால் எவ்வளோ தான் தோற்றாலும் கடைசி வரைக்கும் நம்மளால் அதில் ட்ரை பண்ண முடியுமா, சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாத்தையுமே முடிவு பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னையும் எடுத்துக்கோங்க. எனக்கு பேச வரும். ஸோ எனக்கு பேச வரும்னா எனக்கு மீடியாவில் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னோடய பெரிய ஆசை என்னென்னா, எனக்கு வந்து ஒருத்தராவது நான் வந்து ரொம்ப பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் என்கிட்ட ஒரே ஒருத்தர் வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்க கூட அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது என்னோடய மிகப்பெரிய ஆசை. ஸோ அதுதான் என்னுடைய பெரிய ஆசையாக இருந்துச்சு. நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் யாருன்னு என்ன அனலைஸ் பண்ணிட்டப்போ எனக்கு இதெல்லாம் தோணி ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டேன். அதை நான் காலேஜ் படிக்கிறப்பே வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம், ஸோ அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை முதல்ல என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் சர்வே பண்ணுங்கள். அதில் சர்வே பண்ண முடியாட்டி இருந்தாலும், இப்போ ஒரு ஊருக்கு போயிடுறீங்க, சென்னைக்கே வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு அதை ட்ரை பண்ண வந்துடுறீங்க. ஆனால் அது உங்களுக்கு கிடைக்காததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேறு ஒரு ஜாப்பில் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எந்தளவுக்கு உங்களால் அதில் எஃபர்ட் போட முடியுன்றது டவுட்டு தான், சீரியஸாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பார்ட் டைமாக ஆனால் ஒரு ஜாப்பில் நீங்கள் உட்காரலாம், பார்ட் டைமாக உட்காந்துட்டு ஸோ அதுலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் உங்களால் எஃபர்ட் அதிகமாக போட முடியும். இல்லை எனக்கு பார்ட் டைமாக முடியாது இருந்தாலும் ஸ்டாண்டில் சர்வே பண்ண முடியல அப்படின்றப்போ ஒரு நல்ல ஜாப்பில் நீங்கள் உட்காந்துட்டு அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் எஃபர்ட் நிறையா இருக்கணும். அதாவது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கல்ல,
என்ன சொல்கிறது, தீப்பந்தம் பார்த்துருப்பீங்க. அதாவது முதல்ல நல்லா கொழுந்து விட்டு எரியும், ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விறகு கட்டெல்லாம் ஆனதுக்கப்புறம் அந்த இது குறைஞ்சிடும் இல்லையா. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, மெழுகுவத்தி போல் இருக்கலாம். அது எவ்வளோ தான் உருகிக்கிட்டே வந்தாலுமே அது கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது ஒரே மாதிரி தான் எரியும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு குறிக்கோளை ஏற்றிட்டீங்க, மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நீங்கள் எவ்வளோ தான் தோத்தாலுமே அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா என்ன மாதிரி சாக்கடை மாதிரி தான் தேங்கி நிற்கணும். ஸோ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சூஸ் யுவர் கோல், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபெயிலியர் வந்தாலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஃபெயிலியர், திரும்பி ஹார்ட் ஒர்க், ஃபெயிலியர், ஹார்ட் ஒர்க், ஃபெயிலியர், ஹார்ட் ஒர்க், ஃபெயிலியர், ஹார்ட் ஒர்க், ஃபெயிலியர், 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 கடைசியாக சக்ஸஸ் வந்துடும். இது எவ்வளோ தான் மாறி 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 வந்துடும், நீங்கள் மறுபடியும் 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 ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது நம்ம வாழ்க்கையில் வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றப்போ அதை விட்டு போனீங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். அதாவது என்னென்னா, உங்களுடைய முயற்சி என்பது, அதாவது நம்மளுடைய முயற்சி என்பது நம்மளால் முடியும் வரை கிடையவே கிடையாது. நமது இலக்கை அடையும் வரை இருக்கும். அப்போ தான் ஒரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நாம் நினச்ச அளவுக்கு அதில் உட்கார முடியும். இன்னொன்று என்னென்னா, ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க, யார் உங்களை நம்புகிறாங்களோ இல்லையோ, முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும். உங்களால் முடியும்னு நீங்கள் நம்பினா மட்டும்தான் அந்த விஷயத்த உங்களால் பண்ணவே முடியும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா மற்றவங்க 1000 சொல்லுவாங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா எனக்கு அப்போவே தெரியும் அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தோத்துட்டிங்கன்னா எனக்கு அப்போவே தெரியும் அவன் தோற்றுருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களால் முடியும். உங்களால் முடியாதுன்ட்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குட்டிக்காரனை போட்டாலுமே அது முடியாது தான். அதனால் முதல்ல நீங்கள் கான்ஃபிடென்ஸாக இருங்க. கான்ஃபிடென்ஸு, அதாவது எவ்வளோ தான் தோத்தாலுமே மறுபடியும் மறுபடியும் அதை ட்ரை பண்ணுறதுலையும் இந்த கன்சிஸ்டன்சின்றது மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, 10 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னா வாய்ப்பு அது ஒன்றுத்துக்குமே உதவாத ஒன்று. என்னென்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான். நீங்கள் எந்தளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அதுக்கான பலன் தான் கிடைக்கும். அதனால் எஃபெக்ட்ன்றது ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல வர்றது என்னென்னா, மற்றவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். மற்றவங்களுக்கு அது வருது, அதனால் அது நம்மளும் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது இல்லையா. ஏன்னா ஒரு 5 அறிவு உள்ள ஒரு விலங்குக்கு தனிப்பண்பு, தனித்திறமைன்னு ஒன்று இருக்கும். அது பண்ணுறது அதை மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அது அது அந்தளவுக்கு எஃபெக்டாக பண்ணுது அப்படின்னா அது மட்டும்தான் அது அந்தளவுக்கு எஃபெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அதோடைய தனித்திறமை, இதோட தனிப்பண்பு இல்லையா. இப்போது 5 அறிவு இருக்கக்கூடிய ஒரு விலங்குக்கு அப்படின்னா 6 அறிவு படைத்த மனிதனுக்கு யோசிச்சுப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது. ஆனால் அந்த திறமை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து உனக்கு அது தெரியும், இது தெரியும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் எது சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றக்கூடாது. அதில் கன்ஃபியூஸ் ஆகிறது தான். உனக்கு என்ன தெரியுன்றது உனக்கு தான் தெரியும். அதை கண்டுபிடிச்சி அதில் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் லைஃப்பில் பெரிய ஆளாக முடியும். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா லைஃப்பில் நான் பண்ண தப்பு. நானும் சென்னை வந்து 2022 கிளம்பி வந்தேன். அப்போல இருந்து மீடியாவில் வரணுன்றதுக்காக பெரிய ஆள் ஆகணும், எப்படியாவது பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கனவு மூட்டையை தூக்கிட்டு வந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சிதற ஆரம்பிச்சிச்சு. அதாவது என்னென்னா, இன்னொன்று என்னென்னா வச்சுக்கோங்க, நாம் நம்புறதை விட அது மிகப்பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நம்மளால் முடியும்னு நாமளே நம்ம சொல்லிக்கிறத விட இன்னொருத்தர் யாராவது ஒரு ஆள் உன்னால் முடியும் அப்படின்னு தட்டி கொடுக்குறாங்க பாருங்களேன், அதில் கிடைக்கிற ஒரு எனர்ஜின்றது இதோட மிகப்பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஆனால் ஏன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸே நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க தட்டி கொடுக்குறாங்கன்னா டெய்லியுமே ஒருத்தாள் வந்து தட்டி கொடுக்க மாட்டாங்க இல்லையா. இன்றைக்கி உன்னால் முடியும் அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போவாங்க, நாளைக்கு அவங்க வருவாங்க, நீங்கள் எதிர்பார்த்து அவனுடைய முட்டாள்தனம் அது. அதனால தான் எல்லாருமே எல்லா சுச்சுவேஷனும் கூட இருக்க மாட்டாங்கன்ற ஒரு சுச்சுவேஷனால தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது ஒரு மனுஷனுக்கு வேணும்னு சொல்கிறேன். யாருமே இல்லாத சுச்சுவேஷன்லையும் நீ எப்போவுமே தட்டி கொடுத்துக்கிட்டேன்னா இது மிகப்பெரிய ஒரு வெப்பனாக இருக்கும் உனக்கு. ஸோ அதுதான் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய முயற்சின்றது சிறு துளியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கான பலன் தான் இப்போ கிடச்சிட்டு இருக்கு.
இப்போ இந்த வீடியோவாக இருக்கட்டுமே, ரெகுலராக வீடியோ வந்து நம்ம கன்சிஸ்டன்சியாக கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணோம், மீடியாவில் நம்ம இன்டர்வியூ போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னால் ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியல. இதில் நான் நிறைய காரணம்லாம் சொல்லலாம். எனக்கு வந்து இந்த விஷயத்தால் என்னால் வீடியோ கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அது அதான் எல்லாருமே சொல்கிறது தானே. ஒரு விஷயத்த பண்ண முடியல, என்ன ஒரு காரணம் இருக்கும், ரீசன் இருக்கும். அது சொல்கிறது வேஸ்ட்டு. அதாவது நான் ஒரு விஷயத்தில் ஒரு நிலைமையில் நான் இருக்கேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னா, அதுக்கு முக்கியமாக நாம தான் காரணம் முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி அதை வந்து திருத்திக்கிட்டால் தான் நம்ம லைஃப்பில் ஒரு கட்டத்தில் வர முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எப்போவுமே பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. அது இப்போ உங்களுக்கு கைப்புகாட்டி இருந்தாலுமே சரி, அந்த விஷயத்தை தொடர்ந்து நம்ம வந்து விடாமுயற்சியோட கன்சிஸ்டன்சியோட செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக உருவெடுத்து நிற்கின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இனிமேலாவது நான் ரெகுலராக வீடியோ கொடுக்க ஆசைப்பட்றேன், கொடுப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிப்பேன். பாய்.